அமெரிக்க போர்க்கப்பல் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை பெரிதாக வெடித்த சமயத்தில் இருந்தே மத்திய கிழக்கு பகுதியிலே கடல் வழியாக, அதாவது அரேபிய கடல் வழியாக ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகள் மூலமாக பயணிக்கும் கப்பல்களுக்கு அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பதட்டம் அதிகரித்த சமயத்திலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் அந்த பகுதிக்கு வந்ததுதான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி கப்பல்களை தாக்குகிறார்கள் என்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ள சமயத்தில்தான் தற்போது அமெரிக்கா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கும் தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு இதே போல அமெரிக்கா பல ட்ரோன்களை சுட்டு தாக்குதலை தவிர்த்தது. இந்த சமயத்தில்தான் நேற்று இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு வந்திருந்த கப்பல் ஒன்று மீதும் ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. சவுதி அரேபியாவிலிருந்து மேங்களூர் வந்து கொண்டிருந்த கெம் புளூட்டோ கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் ஏற்பட்டதால் தீ விபத்து, அதன் காரணமாக அந்த கப்பல் பழுதடைந்து அது பழுது பார்த்து தற்போதுதான் மும்பைக்கு புறப்பட்டிருக்கிறது. மும்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்திய கடற்படை மற்றும் கோஸ்ட் கார்டை சேர்ந்த கப்பல்கள் மற்றும் டார்னியர் விமானங்கள் இந்த கப்பலுக்கு உதவியாக தற்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. மேற்கொண்டு தாக்குதல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கான முயற்சி நடைபெறுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் கச்சா எண்ணெய் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்வதிலே பாதிப்பு ஏற்படலாம். கப்பல்களுக்கான சரக்கு கட்டணம் உயரலாம். மேலும் கச்சா எண்ணெயின் விலையும் உயரலாம் என பல்வேறு அச்சங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் இத்தகைய ட்ரோன் தாக்குதல்கள் மிகவும் அபாயகரமானவையாக கருதப்படுகிறது. இதுவரை யார் இந்திய கப்பலை தாக்கியது, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வந்து இந்த கப்பலை தாக்கியது என தெரியவில்லை. ஆகவே அது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களாகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் தீவிரவாத அமைப்பாகவும் இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆகவேதான் இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கும் தகவல் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. மேலும் இந்திய கடற்பரப்பு மற்றும் அரபி கடல் பகுதி, இந்திய கடல் பகுதி ஆகிய இடங்களிலே மேலும் ரோந்துகளை அதிகரிக்கவும், இந்திய கடற்படை மூலமாக கண்காணிப்பை அதிகரிக்கவும் தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்கா வெளியிட்டிருக்கும் இந்த தகவல் உலகம் முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.